இது நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு வாசல்லாம் அலசிட்டு சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க கிளம்புனோம். எங்கன்னா என் மச்சாண்டார் பையனுக்கு தான் பார்த்துக்கோங்க நிச்சயதார்த்தம். எனக்கு ஒரு பயம், நேற்று பங்குனி உத்திரம் வேற கறி சோறு போட்டுட்டா சாமி கும்பிட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலே இருந்துட்டு இதுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு காலையிலேயே பார்த்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரோஜா பூ வச்சு அழகாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. அதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னால் நம்ம வீட்டில் அந்த சாமி கும்பிட்டு போகிறப்ப தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கே இங்கே வந்தாச்சுங்க. இது பெரியத்தை, அவங்க சின்னத்தை. இடி கட் பண்ண என்னடி பண்ணியாச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. பொங்கிடாம போட்டு அப்படியே கொதிக்கட்டுமா? கரைஞ்சு போயிடுங்களா? கரைஞ்சு போயிடும். இறக்கிட்டேன். இந்தா நீயே பார்த்து கட் பண்ணிடு. எதை அந்த இதவா அண்ணி நேற்று இலையில வைக்க எடுத்துக்காம மடியில் வச்சுக்கிட்டு கவர சாப்பிட முடியாதத தூக்கி கவர்ல சத்துன்னு இருக்க போறேன் பாருப்ப. அத்தை உங்களை எல்லாம் வச்சு காமெடி போட்டோன்னு நினச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும் சத்தியமா. ஒரு அடை தோசை வச்சுட்டு 4 கரண்டி சட்டினியை மோந்து ஊற்றி தின்னுத்த அப்படின்னு திணிக்கிற. 2வது தோசையை கருவை விட்டுட்டேன். அது கோழி இந்த அம்மா தான் பிடிச்சிச்சாம்ல. ஆமாம், நான் தான் பிடிச்சேன். எப்பயுமே அங்கேயுமே மாநகரிலையுமே நான் தான் பிடிப்பேன் கோழியை. உங்கள் மையம் அப்படியே பிடிச்சிட்டாலும் முடியலோடி நேற்று. ஏன்டி நீ வேற கேட்குற? வாட்டி ஈட்டி கொடுக்குற. மற்றதெல்லாம் அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். ஆக்கி நல்லா ருசியாக சொனத்தியாக கொடுப்போம்ல பையனுக்கு. எம்பிடுத்தினாலும் என்ன, என் புருஷன் எனக்கு வாங்கி போடுறாரு, நான் சாப்பிடுறேன். கருகெல்லாம் விடல. அப்புறம் அத்தை அது கேப்ப இது இருக்குல்ல, கேப்ப மாவு சோளம், அப்புறம் அது என்னது 20 ரூபாய் கொடுத்து என்ன அவங்க வந்துச்சு காசை பிடிங்கி கல்லா மேல வச்சிங்க. தயிர் மத்தியானம் வாங்கிட்டு போனாங்க. இந்த காசுனாங்க, நான் வேணாண்டே. உங்க அட்டை கொடுத்தேன்னா ஒரு கிணத்துல வச்சுட்டு கொடுக்காங்க. இந்தாங்க சித்திக்கு, இந்தாங்க சித்தி, இந்தாங்க. அப்புறம் வேணாம். ஐயோ பசியான நாத்தனை வச்சு வீடியோ போட்டா செம்மையா போகுமே. வேற இந்த பாட்டு பாடவே இல்லை. நீ மீன் குழம்பு வச்சிருக்கீங்க, நித்த நெல் சோறு ஏடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இதை பாரு மருமா என்ன பண்ணுது காட்டுவியா? காமிச்சேன். இங்க வேற அப்பா கோழி மேல புடிங்கிருக்கு. ஆமா இப்படித்தான் எங்கள் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் ஒன்று கூட்டிட்டோம்னா செம்ம ஜாலியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் பெரியவங்களாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே நாங்கள் மத்தியானம் சாப்பிடலையா, அதனால் வடை வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக போகுங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போதுங்க, அரட்டை ஜாலிக்கு பஞ்சமே இருக்காது. அது எங்கள் தெக்குச்சீமா பக்கம் இப்படி தாங்க இருக்கும். கிண்டல் நக்கல் நையாண்டி இப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் மச்சாண்டார் வீட்டில் தான் பார்த்துக்கோங்க தோட்டம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பூ சரி அதெல்லாம் கிளிப்பிங் எடுப்போமேன்னு எடுத்தேன். இந்த மாங்காய் வச்சு 2 வருஷத்தில் இப்போ தான் காய்ப்பு வந்திருக்கு. மைண்ட் வைஸ் பறிப்போமா வேணாமான்ட்டு, அதுக்கப்புறம் ஐயோ இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு பறிக்கவே மனசே வரல, அதனால் விட்டுட்டேன். நல்லா எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை தாங்க. இந்த ஃபாரின்லேருந்து வீடியோ போடுறப்பெல்லாம் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலைனாலும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் எவ்வளோ கிடக்குது தூக்கி போட்டதாம்ல. இப்போ நானும் எங்கள் தேனும் தான் பார்த்துக்கோங்க டிஸ்கஸிங் போய்கிட்டு இருக்கு. இந்த மரம் என்ன மரம், அந்த மரம் என்ன மரம் அப்படின்ட்டு. இது என்னடி கிளிமூக்கு மாங்காடி பாரு, கிளிமூக்கு மாங்காய் நல்லா இருக்குல்ல. சும்மா சாப்பிட்டு தூக்கி போட்டதில் எப்படி வந்திருக்குது.
இந்த அங்கே சாமி பார்த்துக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புக்குள்ள வந்து சுற்றி பார்ப்போமே வந்துட்டேன். இதை பார்க்குறப்ப எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கையில் இந்த தூர்தர்ஷனில் வயலும் வாழ்வுன்னு சொல்லி ஒரு வரும் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விவசாயத்தை பற்றி போடுவாங்க. இயற்கையோடு இணைந்த அந்த வாழ்வியல் முறை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அமைதியாக இருக்கும் மனசுக்கு. சரி ஒரு ரவுண்டு ஏதாச்சும் செடி கிடைக்குமா அப்படின்னு வந்து ஒரு ரவுண்டு வந்தேன். ஒன்றும் கிடைக்கல. வாழைக்கண்டு இப்போதைக்கு எடுக்க முடியாது, எல்லோரும் விசேஷத்தில் பிஸியாக இருக்கிறனால. சரி நம்மளும் போய் விசேஷத்தை அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தட்டு தாங்க சீருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சீர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அதான் எப்படி சொல்கிறது, எப்படி பிரம்மாண்டமாகவும் நடத்தலாம், நம்ம சிம்பிளாக வைக்கணும் சிம்பிளாக வைக்கலாங்க. எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தாங்க இருக்குது. இருமணம் இணையிறப்போ ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுத்து மாற்றினா கூட அது வந்து நிச்சயத்துக்கு சமம். அவ்வளோ சிம்பிள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பொண்ணு வந்துருச்சு ஃபைனலாக. பொண்ணு பாருங்களேன், சும்மா அப்படியே மீனாட்சி அம்மன் செல்லம் மாதிரி இருப்பாள். நான்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப சொந்த பிள்ளை தான். எடுத்த வீடு தான் பொண்ணு வீடு. தம்பி தான் மாப்பிள்ளை. எனக்கு வந்து மயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இலை கம்மியாக போயிடுச்சுங்க. டக்குன்னு வந்து அதான் தோப்பு எதிர்த்தாப்புலே இருக்கேன்னு நம்ம தோப்பில் இங்கே வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டவுனுக்குள்ளேலாம் அப்படிலாம் கிடையாது, வெளியில தான் வாங்குவாங்க. வீட்டில் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னப்போ இலை பத்தலையா, டக்குன்னு வா கொல்லைக்கு வா இலையாறு அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு சாப்பாடு என்ன இங்கே வச்சாங்கன்னா இட்லி, வெண்பொங்கல், அப்புறம் தேங்காய் சட்னி, கேசரி, உளுந்த வடை, அப்புறம் தக்காளி சட்னி. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. எனக்கு கேசரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் கொழுந்தனார் வீடு பார்த்துக்கோங்க, அங்கே தான் வந்திருந்தோம். அவள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மருதாணி நல்லா சூப்பராக தலன்னு இருந்துச்சா, சரி ஓகே கொஞ்சம் போல் பறிச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் பஸ்லாம் ஏறிட்டு பாய் சொல்லிட்டு இந்த விளாக் இதோட முடிஞ்சிருச்சுங்க.